அண்மைச் செய்தி. தென்காசி இடைக்கால அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 5 பேர் பலியாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் பலியாகியுள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அளவில் கோவில்பட்டி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. இதே போன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்காசியை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மற்றொரு தனியார் பேருந்தானது தென்காசியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இடையசாலை கடந்து வடக்கு அச்சம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது திருவில்லிபுத்தூரிலிருந்து தென்காசி நோக்கி வந்த பேருந்தும் தென்காசியிலிருந்து கோவில்பட்டி நோக்கி சென்ற பேருந்தும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் பயங்கர விபத்தானது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவத்திற்கு கடையநல்லூர் காவல் நிலைய போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று படுகாயம் அடைந்தவர்களை சுமார் 30க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள் மூலம் மீட்டு அவர்களை சிகிச்சைக்காக தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் சுமார் 4 பெண்கள் 4 ஆண்கள் என சுமார் 8 பேர் பலியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் படுகாயமடைந்த பலருக்கு தீவிர சிகிச்சை மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக சுமார் படுகாயம் அடைந்தவர்களின் உறவினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு இருப்பதால் அங்கு பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அவர்களை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர். இன்று தென்காசி மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் இந்த விபத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கும் பணியில் மருத்துவர்களும் செவிலியர்களும் தன்னார்வ தொண்டர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார். கணேஷ்குமார், தகவலுக்கு நன்றி.